ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் இருந்தபடியே எப்படி ஒரு புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. voters.eci.gov.in அப்படின்னு லிங்க் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கேப்சாவையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் கேட்குங்க. சர்நேம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். ஸோ ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபியை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை திரும்ப இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சாவை கீ பண்ணிக்கோங்க. கேப்சா கீ பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ திரும்பவும் அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஃபார்ம் 6 அப்படின்றத தான் நம்ம நியூ ஓட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் 6ஐ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அசெம்பிளி கான்ஸ்டியூஷன் உங்களுடைய தொகுதி எந்த தொகுதியோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுடைய நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ நேம் அதே மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கேட்கும். ஸோ அந்த நேம் தமிழில் எக்ஸாக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இனிஷியலையும் தமிழில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன் யார் ஃபாதர் இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி அவங்களோட ரிலேஷன் எந்த நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அப்ராப்ரியேட் மேரிட் ஆனவங்களுக்கு ஹஸ்பண்ட் நேம் போட்டுங்க. இல்லைனா ஃபாதர் நேம் போட்டுட்டு ஃபாதர் நேமை இங்கே கீப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் கீப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபாதர் தமிழ்லேயும் எக்ஸாக்டாக கீப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் செல்ஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் என்ன ஜெண்டரோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் என்ன இருக்கோ அதையே இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயரும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும். இங்கே பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லைனா ஆதார் கார்டு வைக்கலாம், இல்லைனா உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வைக்கலாம். ஸோ அதை என்ன டாக்குமெண்ட் வைக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்லோடு இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைலை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபைலை அப்லோட் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ். ஸோ எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை இங்கே கீப் பண்ணிங்க. டோர் நம்பர் ஃபஸ்ட்டு டோர் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்ட்ரீட் நம்பர், நேம் அண்டு வில்லேஜ் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் கீப் பண்ணிக்கோங்க. உங்கள் வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ் அதை கீப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு கீப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்கா கீப் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம கீப் பண்ணும்போது தமிழில் நேம் எக்ஸாக்டாக வரல அப்படின்னாக்கா அந்த கீபேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பிக்சர் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாக்ட் தமிழ் என்ன நேமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த நேம் தேவையில்லையோ அதை பேக் ஸ்பேஸ் அடித்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாக்ட் தமிழ் நேம் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கீபேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம தமிழ் நேம் எக்ஸாக்ட் தமிழ் நேம் என்னவோ அதை நம்ம இங்கே ஒவ்வொரு லெட்டராக நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி கரெக்டான தமிழ் வேர்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம வைக்கணும். ஸோ இதுக்கு கேஸ் பில் வைக்கலாம்,
ஆதார் கார்டு வைக்கலாம், இல்லைனா பாஸ்போர்ட் காப்பி வைக்கலாம். ஸோ நம்ம எந்த காப்பியோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நம்ம வந்து இங்கே அப்லோட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஸ்கால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கு தான். இது இல்லைனா இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன் ஃபேமிலி மெம்பரோட ரெஃபரன்ஸ் நம்ம இங்கே கீப் பண்ணணும். அவங்களோட நேமு, என்ன ரிலேஷன், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அவங்க எக்ஸிஸ்டிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஓட்டர் ஐடி நம்பரை கீப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட நேம் இங்கே வியூ ஆகும். ப்ளஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இன்ஃபர்மேஷன் 2001 அவங்க ஓட் போட்டிருந்தாங்கன்னா அதோட போலிங் ஸ்டேஷன் டீட்டெயிலும் அங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ தெரியல அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு செகண்ட் ரெடி பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் நேம் கேட்கும். வில்லேஜ் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸில் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் அங்கே இருக்கீங்க அந்த டீட்டெயிலை கொடுத்துருங்க. இங்கே எந்த இயர்லேருந்து. ஸோ அப்படியே கீழே ஸ்கால் பண்ணிவிட்டு உங்களுடைய வில்லேஜ் திரும்பவும் எந்த வில்லேஜ் அந்த வில்லேஜை கீப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கேப்சா கீப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி வந்து உங்களுடைய கொடுத்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். மொபைலுக்கு ரிசீவ் ஆன ஓடிபி இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து இங்கே ப்ரிவ்யூ ஆகும். எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இ-சைன் சிக்னேச்சர் இ-சைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடில் சப்மிட் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் பேஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுடைய ஓடிபி ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா அவ்வளோதான், வேலிடேட் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸை நோட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.